உண்மை கண்ட நிலை கண்ட ஆத்துமாவே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. ஆம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது, கிளம்பி வா, கிளம்பி வா, அல்லாஹ்வுடைய அடியார்களோடு இணைந்து கொள், சொர்க்கத்திலே நுழைய தயாராகு, வெளியே வா என்று மலக்குகள் அந்த நேரத்திலே அழைப்பார்கள். அந்த நல்ல அடியானுடைய ஆத்மா வெளியே வரும். ஒரு தோளுடைய கீற்றிலிருந்து தண்ணீர் வடிந்தால் எப்படி அந்த தண்ணீர் லேசாக வெளியே வருமோ அது போன்று இந்த சொர்க்கவாதியுடைய உயிர் எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் வெளியே வரும். வெளியே வரும் பொழுது நாவிற்கு அருகிலே வந்து சொல்லும் கூறிவிடு, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அவனுடைய இறுதி வார்த்தையாக அமையும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஆம், அந்த வார்த்தையை கூறி விடுவார், அவர் சொர்க்கம் செல்ல போகிறார் அல்லவா, அந்த வார்த்தையை சொல்லி விடுவார். மேலும் சாதாரண இடத்தில் அவருடைய மரணம் அமையாது. அல்லாஹ் எந்த இடத்தில் அருளை வைத்திருக்கிறானோ, எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான், மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்து கொண்டிருப்பார். ஆம், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்திருப்பார். மலக்குல் மௌத் வந்து விடுவார். ஏன்? அவர் அல்லாஹ்வை புகழும் பொழுது அவருடைய உயிர் இந்த உலகத்திலே இருந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவன் யார்? யார்? அல்லாஹ். சுஜூதிலே இருந்து சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்தை அனுப்புவார். மலக்குல் மௌத்தே செல், அந்த ஆத்மா சுஜூதுடைய நிலைமையில் என்னை சந்திக்க வேண்டும், அழைத்து வா அந்த அடியானை. அந்த ஆத்மா ஹஜ்ஜிலே இருப்பார். அந்த ஆத்மா அல்லாஹ்வுடைய இல்லத்தை தவாப் செய்து கொண்டிருப்பார். இன்னும் வணக்க வழிபாடுகளிலே நல்ல செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார். அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார். கியாமுல் லைலிலே நின்று தொழுது கொண்டிருப்பார். சுஜூதிலே இருப்பார். அல்லாஹ்வை பாவ மன்னிப்பின் மூலமாக நெருங்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்புவான், அழைத்து வா அந்த ஆத்மாவை. அதே நிலையிலே இன்னும் அந்த ஆத்மா வெளியே வருகிறது. ஒரு நற்செய்தியை சொல்லிவிடு, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. ஆத்மாவே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். وأبشروا بالجنة, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஈமான் கொண்டு யார் உறுதியாக அதிலே தெளிவான முறையில் உறுதியாக